Hi friends, welcome to Mahirecipesintamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சாம்பார் பொடி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இந்த சாம்பார் பொடி பார்த்துட்டீங்கன்னா சாம்பாருக்கு மட்டும் இல்லாம நம்ம புளி குழம்புக்கும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ எல்லா வகையான சைவ குழம்புகளுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். இது சம்மர் சீசனுங்கிறதுனால நீங்க பல்கா அரைச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 month இல்ல 1 year கூட உங்களுக்கு சாம்பார் பொடி வரும். நான் சொல்ற மெத்தட்லயும் அளவுகளோடையும் நீங்க வீட்ல அரைச்சு வச்சு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாம்பார் பொடி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புளிக்குழம்புக்கு தனியாக பொடி அரைக்க தேவையில்லை. இந்த பொடியை உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவுமே சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக வீடியோ போடுறேன். அந்த பொடி யூஸ் பண்ணி பாருங்கள். புளிக்குழம்புக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி செய்ய போகிறோம். ஸோ 1 கிலோ சாம்பார் பொடிக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா மிதமான சூட்டில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரணும், ஆனால் அதே சமயம் கரைஞ்சிடக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதாவது மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 3மே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து விடுங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பிளேட்டு நல்லா பெரிய அகலமான தட்டை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திட்டு வெயிலில் காய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 100 கிராம் மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகு சேர்த்திட்டு மிளகு லைட்டாக சூடாகி வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வறுத்து விடுங்க. ரொம்ப சூடாகிடக்கூடாது. இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 30% அளவுக்கு சூடானா போதும். இப்போ பாருங்கள், மிளகு லைட்டாக சூடாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் 100 கிராம் சீரகம் சேர்த்திக்கலாம். மிளகு சூடாக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்திக்கிட்டோம். சீரகம் சீக்கிரம் சூடாகி வறுபட ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம லேட்டாக சேர்த்திருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்துடுங்க. சீரகம் வறுபட்டுருச்சுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா தூள் மாதிரி ஆயிரும். ஸோ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சீரகம் வறுபட்டுருச்சான்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு சீரகம் மிளகு ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதே பிளேட்டில் எதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 50 கிராம் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. 1 கிலோ சாம்பார் பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் வெந்தயம் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வெந்தயத்துக்குடியே 50 கிராம் கடுகு சேர்த்திக்கோங்க. ஸோ 1 கிலோ சாம்பார் பொடிக்கு 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடுகு, மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கிராம் வரும். இப்போ கடுகு பார்த்துட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு அங்கங்கே பொரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கரெக்டான பக்குவம். இப்போ இந்த வெந்தயம் கடுகு ரெண்டையுமே எடுத்துகிட்டு அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. கட்டி பெருங்காயம் 100 கிராம் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பெருங்காயத்துக்குடியே 100 கிராம் விரலி மஞ்சள் சேர்த்திக்கோங்க. அப்படி உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் இப்போ சேர்த்தக்கூடாது. நீங்கள் மிஷினில் அரைக்க கொண்டு போவீங்க இல்லையா, அப்போ சேர்த்திக்கோங்க. கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாகவும் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்தலாம். பெருங்காயத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறத விட கட்டி பெருங்காயம் சேர்த்துறது ரொம்பவுமே நல்லது. பெருங்காயத்தூளில் ஏதாவது மிக்சிங் சேர்த்துவாங்க. கட்டி பெருங்காயத்தில் அந்த மாதிரி எதுவும் சேர்த்த முடியாது. ஸோ கட்டி பெருங்காயமோ விரலி மஞ்சளோ கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயம் விரலி மஞ்சள் சேர்த்த பாருங்கள். இப்போ இந்த பெருங்காயம் பார்த்துட்டிங்கன்னா வறுபட நல்லா மொறுன்னு வரும். அந்த டைமில் நம்ம உடச்சி விட்டுறலாம். உடச்சி விடும்போது மிஷினில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பெரிய ப்ராசஸ் மல்லியும் வரமிளகாயும் வறுத்தெடுக்கிறது தான். ஸோ 1 கிலோ மல்லியும் 1 கிலோ வரமிளகாயும் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். மல்லி 1 கிலோ எடுத்துட்டிங்கன்னா வரமிளகாயும் 1 கிலோ எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ மல்லியுமே நம்ம சேர்த்து வறுக்க முடியாது.
பாத்திரம் வந்து சின்ன பாத்திரங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுருக்கறனாலும் அதை சேர்த்திட்டு மொத்தமாக கூட போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வரமல்லியும் மிளகாயும் வறுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3 நாளைக்கு நல்லா அடிக்கிற வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. 3 நாள் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். வரமிளகாயும் மல்லியும் நல்லா 3 நாள் காஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நீங்கள் இந்த வறுக்கிற ஐட்டம் பூரா வறுத்துட்டு அப்படியே நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கூட அரைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுக்கிறனாலும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கும். இப்போ மல்லி வறுப்பட்டுருச்சுன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து பவுடர் ஆகும். இப்போ மல்லி வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மல்லி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் வர மிளகாயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. மிளகாய் வறுபடும் போது காட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் உப்பு சேர்த்துக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி வந்து வண்டு வராமல் இருக்கும். இப்போ இந்த மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ மல்லி கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேயே வந்து இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் மிளகாயும் சேர்த்தியாச்சு. இப்போ எல்லா வரமிளகாயுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம துவரம் பருப்பு கடலப்பருப்பெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதே பிளேட்டில் சேர்த்திக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் மிஷினில் அரைக்க கொண்டு போவீங்க இல்லையா, அப்போ கூட நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து காயணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு நாள் வந்து நல்லா வெயிலில் காய விட்டுருங்க. மினிமம் வந்து ஒரு ஆஃப் டே காய வச்சா போதும். நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸோ வந்து மினிமம் வந்து ஆஃப் டே காஞ்சாவே போதும். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சாலும் ஓகே தான். மல்லியும் வரமிளகாயும் உங்களுக்கு வறுக்க டைம் இல்லை அப்படின்னா வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருங்க ஒரு 3 டேஸு. அதுக்கப்புறம் வறுக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் வறுத்துட்டு கூட நீங்கள் அப்படியே கூட மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஆற விட்டுருங்க. நியூஸ் பேப்பர்லையோ இல்லை மந்த்லி கேலண்டர்லையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆற விட்டுக்கோங்க. சூடாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி பார்த்துட்டிங்கன்னா சாம்பாருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு புளிக்குழம்புக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அனைத்து விதமான சைவ குழம்புகளுக்குமே இந்த சாம்பார் பொடி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்காக அரைச்சி வைக்கும்போது நமக்கு சாம்பார் பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அடிக்கடி வந்து நம்ம சாம்பார் பொடி வந்து அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள் சாம்பார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மெத்தடில் இதே அளவுகளோட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்குமே பொடி வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த பொடி வந்து அரைச்சி யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க புளிக்குழம்புக்கு எல்லாமே. ஸோ அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.